எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜமால் முகமது சாபி மான். இந்த பதிவும் இறை நம்பிக்கை சார்புடைய பதிவு தான். அதனால போர் அடிக்கும் அப்படின்னு நினைச்சு போயிடாதீங்க. எப்படி போன பதிவுல நம்ம ஜீசஸை பற்றிய பெயர் காரணத்தையும் சில வரலாற்று தரவுகளையும் தெரிந்து கொண்டோமோ, அதே மாதிரி தான் இந்த பதிவுல கிறிஸ்து என்ற பெயர் காரணமும் அது சார்புடைய சில வரலாற்று தரவுகளை பற்றி தான் நாம இதுல தெரிந்து கொள்ள போறோம். அதனால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்தா மட்டும் போதாதுங்க, மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது டைம் பாஸ், உங்களுக்கான தேடல். கடவுள் நம்பிக்கைன்னு சொன்னாலே அது பகுத்தறியக்கூடிய திறன் சம்பந்தப்பட்டதுதான். அதனாலதான் தூதுவத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு தூதர்களும் நம்முடைய வாழ்வியல் வழிமுறைகளுக்காக பலவிதமான கட்டமைப்புகளை நமக்காக உருவாக்கி தந்துகிட்டு போயிருக்காங்க. ஆனா அதன் பிறகு வந்த பல சுயநலவாதிகளால அந்த கடவுள் தன்மைன்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாற்றப்பட்டு இருக்குது. என்ன காரணம்னா, சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வோ என்ற கட்டமைப்பு முறைதான் ஒட்டுமொத்த கடவுள் நம்பிக்கையும் கேள்விக்குறியா மாற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியதுதான் நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய கவலைப்பட வேண்டிய செய்தியா தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. பெரும்பான்மையான தூதர்களுடைய போதனை அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி அறிவு சம்பந்தப்பட்டு தான் இருந்திருக்குன்னு சொல்லக்கூடியத அவர்களுடைய போதனைகள் அடங்கிய அந்த வேத நூல்கள்ல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடியும். பைபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைபிள் அதிகமா எதை செய்ய சொல்லி மக்களை அறிவுறுத்துதுன்னா, ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதல், போதித்தல், கற்றுக்கொள்ளுதல், கற்பித்தல்னு சொல்லக்கூடிய இந்த செயல்பாடுகளை நீங்க அதிகமா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியத நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வேத வரிகள் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். அந்த வேத வரிகளை நாம எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடியதுக்கு குரான்ல ஒரு வசனத்தை சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் உள்ளன அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பைபிள் மறைமுகமா சொல்லி வச்சிருக்குது. குரான் என்ன சொல்லுதுன்னா, நீ சிந்திச்சு பாத்தியனா அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குரான் சொல்லுது. நம்ம திருவள்ளுவர் இத ரெண்டையும் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடியதுக்கும் ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. அப்போ இந்த மூணு விஷயத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வேத கருத்துன்னு சொல்லக்கூடியது நீங்க எங்க இருந்தும் கேட்கலாம், யார்கிட்ட இருந்தும் கேட்கலாம். ஆனா சொல்லப்படுகின்ற அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மைய நீங்க உங்களுடைய பகுத்தறியக்கூடிய திறனை கொண்டுதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம கடமை. அததான் இறைவன் நமக்கு செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறான். அப்ப அதுக்கு தேவையான தகவல்களை தேடி படிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தா அதுவும் நம்ம தான். அப்ப எல்லா இடத்துல தகவல்கள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். எது உண்மை எது பொய்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரித்தறியக்கூடிய அந்த திறனை நம்ம வளர்த்துக்கணும். இததான் வேத நூல்கள் நமக்கு கற்பிச்சு தரதுக்கு முற்படுது. ஏன்னா குழப்பமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு அந்த குழப்பத்துக்கு உள்ளாடிதான் உண்மையை இறைவன் நமக்கு வச்சிருக்கிறான். அப்ப அந்த உண்மையை நம்ம தேடி போனோம்னா நிறைய தரவுகள் நமக்கு தெரியணும். எல்லா இடத்துலயும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ பொதுவான கண்ணோட்டத்துல கேட்கக்கூடிய நேரத்துலதான் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை என்ன சொல்ல வருதுன்னு சொல்லக்கூடிய உண்மையை நாம தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான முயற்சியா தான் நம்ம பதிவை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நோக்கத்துல இதை பதிவு பண்ணல. உங்களே மாதிரிதான் நானும் பல தேடல்கள்ல இருந்துதான் இந்த தகவல்களை சேகரிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லப்படுகின்ற எல்லா தகவல்களும் என்னுடையதும் கிடையாது. பல நல்ல மனிதர்களுடைய உழைப்பால கிடைச்ச பல தகவல்களை சேகரிச்சு தான் நான் ஒவ்வொன்றே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் பல தகவல்கள் தெரியும், நீங்களும் பல தகவல்களை தேடிட்டு இருப்பீங்க. அப்படி அந்த தேடக்கூடிய அந்த தகவல்களை நீங்க இறை நம்பிக்கையில கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியா பல செயல்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு நேரான பாதையை நாமளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளதுக்கும் வாய்ப்பா அது அமையும்னு சொல்லக்கூடியதுக்காகவும் தான் இந்த பதிவு. இப்போ இந்த கிறிஸ்து என்ற வார்த்தைய எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளாடி போயிருவோம். அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஒத்த எபிரேய வார்த்தைன்னு பார்த்தோம்னா மேசியா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான்.
இந்த மேசியான்னு சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தைக்கு ஒத்த கிரேக்க சொல்லா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிறிஸ்தோஸ்ன்னு சொல்லக்கூடியதனுடைய சுருக்கம் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க வார்த்தையா தான் இருக்குது. இப்ப கிரேக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தைய தமிழகத்துல நம்ம அதிக அளவுல ஏன் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்ததுல கிடைச்ச தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல புதிய ஏற்பாடு 1717 ஆண்டு ஜெர்மனியை சார்ந்த சீகன் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. அவர் ஜெர்மனில இருந்து மொழிபெயர்ப்பு செய்ததுனாலதான் இந்த கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பரவலா தமிழ்ல வர ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்லக்கூடியது இந்த தரவுகள்ல இருந்து நாம புரிந்து கொள்ள முடியுது. கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தையானது ஜெர்மனியா வார்த்தை. அதனுடைய அர்த்தம்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். சரி, இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்னு சொல்லக்கூடியது எதுக்கு சொல்லி இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? மேசியான்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க ஏன் நம்புறாங்க? இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னா, யூதர்களுடைய வாதப்படி கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபர் அவர்களுடைய ஜீன்லயே இருந்தா வரணுமா, அதுல எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு யூத குடியில இருந்து அந்த மேசியான்னு சொல்லக்கூடியவங்க தான் வருவாங்களாம். பாக்கி எந்த வழியில வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ தூதரா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா அன்னை மரியம் வயிற்றுல இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டாங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அதே நேரத்துல அன்னை மரியத்தை தவறான பெண்மணின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க இந்த யூதர்கள். இவங்க இப்ப எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர்களுடைய மேசியா திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டுக்கான முன்னேற்பாடுகளை தான் தற்சமயம் அவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க, மறைமுகமாட்டும் நேரடியாட்டும். இப்ப இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உடலை சுத்தப்படுத்துறது மட்டும் அபிஷேகத்துல எடுத்துக்க கூடாது. என்ன காரணம்னா, அபிஷேகம் செய்யக்கூடியது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்கள்ல அந்த சமூகத்துல இருள்களால அந்த சமூகம் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருந்திருக்கும். அப்ப அவர்களுடைய அறிவை தெளிவாக்குறதுக்காக இறைவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இறை செய்திகளை கொண்டு அவர் நிரப்பியிருப்பாரு. அப்போ அப்படி இறை செய்திகளை கொண்டு இயேசு கிறிஸ்துவ நிரப்பின காரணத்தினாலதான் அவர்களுடைய சொல்லானது வல்லமை மிக்க சொல்லா மாறிச்சுது. அவருடைய சொல்லக்கூடிய சொல்லு அங்க நடத்தி வைக்கப்பட்டது. அப்போ அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலன்னா, உடலை மட்டும் எடுத்துக்க கூடாது, அவருடைய ஆன்மாவையும் சேர்த்து எடுத்துக்கிடணும். அவருடைய ஆன்மா சுத்தப்படுத்தப்பட்டு இறை செய்திகளால் நிரப்பப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கான ஆதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருக்குது. எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தூதரா தேர்ந்தெடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று தரவுகள் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, நபிகள் நாயகத்தையும் இறைவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அபிஷேகம் செய்திருக்காங்க. அதாவது அவருடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி இருக்காங்க. எந்த விதமான கலப்பும் இல்லாம தூய்மையான ஆன்மாவா அதை உருவாக்கி இருக்காங்க. இதுதான் அபிஷேகம் செய்யப்படுறது. ஒரு ஆன்மா தூய்மை அடையக்கூடிய நேரத்துலதான் இறை செய்திகள் அவங்க உள்ளாடி வர ஆரம்பிக்கும். இறை செய்தி உள்ள வரக்கூடிய நேரத்துல அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லு அந்த சொல்லுடைய வாக்கானது பழிக்க ஆரம்பிக்கும். அவர்கள் யாரை தொடுறாங்களோ அவங்களுடைய நோய் குணமாக ஆரம்பிக்கும். சோ இந்த வல்லமையை தான் இறைவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவங்க தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அபிஷேகம்னு சொல்லக்கூடியத வெறும் உடல் சுத்தத்தை மட்டும் நம்ம என்னைக்குமே எடுத்துக்க கூடாது. நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய கருத்து, மறைமுக கருத்துக்களை இருக்குன்னு சொல்லக்கூடியதையும் நான் இதுல உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுனால இந்த கருத்தை நான் இதுல சொல்றேன். இல்ல அபிஷேகம்னா இதுதான் சொல்லக்கூடிய வாதம் உங்கள்கிட்ட இருந்தா அது உங்களுடைய கருத்தை நான் மறுதளிக்க இல்லை. அதே நேரத்துல இப்படியும் எடுத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த இயேசுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அராமிக் வார்த்தை, கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க வார்த்தை, இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம பரவலா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்னா, ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு நம்ம செய்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சொல்லாடல்னு சொல்லக்கூடியது பரவலா உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆங்கிலேயர்கள்.
ஏன்னா அவர்கள் இதுல முழுமையா விசுவாசம் கொண்ட காரணத்தினால அந்த கொள்கையை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய உத்வேகம் அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்தனால அவங்க உலகம் முழுவதும் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பைபிளை கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த பைபிள்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கதான் செய்யுது. அது என்னன்னா, இந்த பைபிள்னு சொல்லக்கூடியதும் கிரேக்க வார்த்தை தான். பைபிள்னு சொல்லக்கூடியதனுடைய இந்த ஜெர்மன் வார்த்தை பாத்தீங்கன்னா பிப்ளியா அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது புத்தகங்கள் அல்லது சுருள்கள் அப்படின்னு வந்து அது அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கிடையாது, பல காலகட்டங்கள்ல வாழ்ந்த தரவுகள் அடிப்படையில உருவாக்கப்பட்ட அது அந்த நூலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பைபிள்னு சொல்றோம். இந்த பைபிள் பிப்ளியான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யாரு மாத்திரான்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்துல தான் அந்த பிப்ளியான்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையானது பைபிளா வந்து மாற்றப்பட்டது. இப்படிதான் பிப்ளியான்னு சொல்லக்கூடிய வார்த்தை பைபிளா மாற்றப்பட்டது. கிறிஸ்தோஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்துவா மாற்றப்பட்டு இருக்குது. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றதுக்கு வர்றதுக்கு முற்படுறேன்னா, கிட்ட இருக்கக்கூடிய அந்த பைபிள்னு சொல்லக்கூடியத நீங்க உள்வாங்கக்கூடிய நேரத்துல இறைவனை மட்டும் நம்புங்க. உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இறை வாக்க வந்து அதுல தேடுங்க. அப்படி தேடக்கூடிய நேரத்துலதான் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நீங்க உணர முடியும். வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான் பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம், நமக்கு தேவையான எல்லா வழிமுறைகளும் நம்ம கையில இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை தேடி படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சிந்தனையில பொறுமை இல்லை. சோ சிந்தனையில பொறுமை இல்லாததுனால யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே உண்மையா நம்பிக்கிட்டு அந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி ஒரே நேர்கோட்டுல போயிட்டு இருக்கிறோம். சோ இறைவன் நமக்கு பகுத்தறியக்கூடிய திறனை கொடுத்திருக்க எதுக்குன்னா, அவன் கொடுத்த அந்த இறை செய்தி உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில வந்திருக்கிறோம். அவன் என்ன சொல்லியிருக்கான் அதை செயல்படுத்துறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்குது. சோ அவனுடைய இறை செய்தியை வந்து நம்ம உள்வாங்கி அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யறதுக்கு தான் மனிதர்களாகிய நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உலகத்துல நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்குது. இவங்களை எல்லாம் விட்டுக்கிட்டு மனிதன் சொல்ல ஒரு குணத்தை நமக்கு ஏன் கொடுத்தான்? ஏன்னா முறையில சில செயல்பாடுகளை மனிதனை வச்சு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக மட்டும்தான் இங்க மனித பிறப்பை நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியதையும் ஏதோ ஒரு வகையில நம்பணும். அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.